வணக்கம் மக்களே, பனிக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால நம்மளால வெளியே போக முடியல. குளிர் அப்படி ஆயிடுச்சு. அதான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே இன்னொரு ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன். காலையில் ஒரு 5 மணிக்கா காஃபியும் குடிச்சிட்டு நேராக ஸ்டேடியத்தும் கிளம்பிட்டோம். நம்மளுக்கு ஃபஸ்ட் டேனால ஃபுல்லாக செஸ்ட்டையும் ஷோல்டரையும் தான் டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நாள் காலிஸ்தானிக் சேலஞ்ச் பண்ணுறதுல இன்னைக்கு 90வது நாள் வரை வந்துட்டோம் நண்பர்களே. அப்புறம் ஒரு நல்ல செய்தி, ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வெளில போனப்போ ஒரு அண்ணன் கூப்பிட்டு நீங்கள் காலிஸ்தானிக்ஸ் எங்கே கற்றுட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்டார். இல்லைண்ணா நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நண்பர்களே. ஏன்னா நம்மளே ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு சொன்னாரு, எனக்கும் ஆசையா இருக்கு தம்பி பண்ணணும்னு, ஆனா வயசாயிருச்சு என்ன பண்றது அப்படின்னாரு. இந்த அண்ணனுக்கும் ஒரு 45 வயசு இருக்கும். அப்புறம் 2 பேரும் பேசி முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கும் வந்துட்டேன். அப்புறம் வழக்கம் போல வந்து டிராயிங்கையும் வரைய ஆரம்பிச்சிட்டோம். வாய்ஸும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும் நண்பர்களே. ஏன்னா சளி பிடிச்சி மூக்கு அடைச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 நாளா வீடியோவும் நல்லா கொஞ்சம் வியூஸ் போகுது. 500 வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 1500 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சந்தோஷம். டிராயிங்கையும் நல்லபடியா வரைஞ்சு முடிச்சிட்டோம். டிராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க இட்லி கடைக்கு வந்து இட்லியை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கும் வந்துட்டேன். இந்த கையோட நேரா போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு ஆம்லெட் போடலான்னு பார்த்தேன். கடைசியில் அது கந்தலா ஆயிடுச்சு, பாருங்க நீங்களே. அப்புறம் முட்டையும் இட்லியும் ஒன்றா வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு நாளையும் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நீங்களும் டிசிப்ளினா இருங்க. மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.